ஒவ்வொரு பாடுபொருள் இருக்கு. பாடுபொருள் அப்படின்னு என்னது, அந்த காலத்துல இலக்கியம் என்னத்த பாடுனுச்சு. சரி, அப்ப இலக்கியம் இலக்கியம் வந்து காலத்துல உள்ள அம்சங்களை தானே பிரதிபலிக்கும். அப்ப அந்த காலப்பகுதியில இருக்கக்கூடிய அரசியல், சமூக, பொருளாதார நிலைமை தான் என்ன செய்யுங்கட்டா அந்த பாடுபொருளை தீர்மானிக்கும். சரியா? அப்ப ஒவ்வொரு காலத்துக்கும் தனித்துவமான பாடுபொருள் இருந்துச்சு. இப்ப பாடுபொருள் என்னன்னா இலக்கியம் என்னத்தை பத்தி பேசுது. நிறைய விடயங்களை பற்றி பேசலாம். இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட காலத்துல மிதமிஞ்சிய அளவுல பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் என்னது பாடுபொருள். அதன் அடிப்படையில சங்க காலத்துல பாடுபொருளா இருந்தது என்னது? எது பாடுபொருள்? சங்க அகம், காலத்து இலக்கியம். ஆஹ் அகத்தினை காதலும் போரும். சரியா? காதலும் போரும். அப்ப காதல், போர் என்கின்ற 2 விடயம் தான் முக்கியத்துவம் உடையதா காணப்படுச்சு. சரியா? அப்ப காதல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கணும். சரி, அகம் அல்லது காதல் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க சொற்பிரயோகம் வந்து சொல்லப்படுது. அப்ப என்னது காதல் அப்படிங்கிறது? என்னது? என்ன அர்த்தம் வயப்படுது இந்த நம்ம சப்ஜெக்ட்ல, நம்மளோட சிலபஸ்ல சங்க காலத்துல காதல் அப்படிங்கிறது வந்து எதை காதல்னு சொல்றோம்? மணமற்ற தலைவனும் தலைவியும் தமிழ் துவித்த இன்பத்தை இந்த தன்மையை வெளிப்படுத்த முடியாத உணர்வு காதல். அதாவது இங்க தலைவன் தலைவி, ஒரு ஆண் ஒரு பெண். சரியா? அப்ப 2 சாரார்கள். சரியா? அப்ப 2 சாரார்கள், அது ஒத்த வயதினுடைய நிலைமைதான் அதிகமா இருக்கும். சரியா? அப்ப அவங்க இருவருக்கும் இடையில அந்த ஃபீலிங்ஸ் இன்னதுதான் சொல்ல இயலாது. அது வந்து அதுதான் அகம். அது உள்ளத்துக்குள்ளத்தான் அதை ஃபீல் பண்ண முடியுமே ஒழிய வெளிப்படுத்த இயலாது. இப்படிதான். அப்ப பசிக்குது அப்படின்னு நம்ம அதை சொல்லி காட்ட இயலாது. ஆனா ஃபீல் பண்ண முடியும். நமக்கு அது ஏற்படும் போது அது ஃபீல் ஆகும். ஆனா அதை வெளிப்படுத்த முடியாது. இப்படிதான் இந்த உணர்வு தான் அப்படின்னு நம்ம சொற்களால விவரிக்க முடியாத ஒரு உள்ளுணர்வு. அந்த உள் உணர்வை வெளிப்படுத்த என்ன செய்யணும்? அந்த உள் உணர்வு நிலையை சொற்களால் விவரிக்கிறது. அதாவது என்ன சொல்றது? அதை என்ன சொல்றது? அந்த அந்த இலக்கிய சொற்களால விவரிக்க இயலாது. இருந்தாலும் கூட மேக்சிமம் வந்து அந்த அந்த இலக்கியத்தின் மூலமாக அவருடைய உணர்வு நிலையை, அவருடைய எண்ணப்பாட்டை வெளிப்படுத்துறது தான் என்னது இந்த இலக்கியம். எனவே இந்த 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 இலக்கியங்கள்ல காதல், அதாவது தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையிலான காதல் தான் என்னது முதல்நிலைப்படுது. சரி, அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, அப்ப அங்கு காதல் வந்து மிதமிஞ்சிய அளவுல இங்கு என்னது பாடுபொருளா காணப்படுது. அதே போல வீரம், வீரம் என்பது என்னது? அது தனது ஆளுமையை அல்லது ஆண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் எனது வீரம். சரியா? அப்ப எனவே தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, தான் ஒரு சிறந்தவன், தான் ஒரு ஆளுமை, தான் ஒரு வீரன் அப்படிங்கிற ஒரு 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 விடயத்தை வரலாற்றில் பதிய வைக்கிறது அல்லது பறைசாற்ற ஒரு நிலைமைதான் வீரம் அல்லது புறம்னு சொல்றோம். சரியா? அப்ப ஏன் உங்களுக்கு தெரியுது? அப்ப காதல அகம்னு சொன்னவங்க வீரத்தை புறம்னு சொன்னது காரணம் என்ன? ஏன் அகம் புறம்னு அந்த 2 இருக்கு? காதல் வீரம் ஓகே. ஆனா காதல் அகம் என்றும் வீரத்தை புறம் என்றும் சொன்னதுக்கான காரணம் என்ன? காதல் மனசால வாரது, அதாவது உள்ளிருந்து ஒரு உணர்வு பூர்வமாக ஏற்படுது. போர் ம். புறம் சார்ந்து என்ற காணப்படுகிறது. அதாவது அத சொன்னதானே, காதலை வந்து நம்ம என்ன செய்யலாது, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதுனால அதை என்ன செய்யலாது, நம்ம ஒப்புவிக்க இயலாது மற்றவர்களுக்கு. ஆனா வீரத்தை நம்ம என்ன செய்யலாம், வெளியில வெளிப்படுத்த முடியுமா முடியாதா? வீர தழும்புகள்னு சொல்லுவாங்க. அல்லது ஒருவர் என்ன செய்யலாம், ஒருத்தரோட மோதும் போது சண்டை போடலாம். நேரடியா மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுல சண்டை போட முடியும் நம்மளால. அப்ப என்னது சண்டைன்னு வந்தா சட்டை கிளிய தான் செய்யும் அப்படிங்கும்போது விலங்குதா? அப்ப சட்டை கிளியறதும் தெரியும், சண்டை போடுறதும் தெரியும். எல்லாம் வெளிப்படைத்தன்மை. பாருங்க, இப்ப காதல் பாடல்கள்ல பெயர் சுட்டி பாடப்படாத நிலைமை இருக்கு. சரியா? அதாவது இலக்கியத்துல, அது சங்க காலத்துல பெயர் சூட்டி பாடுறது எந்த இது அகமா புறமா? இது பெயர் சூட்டி பாடுறது புறம். புறம். பெயர் சூட்டி அப்ப அகம் வந்து பெயர் சூட்டி பாடுறது இல்ல. அப்ப ஏன் புறம் வந்து பெயர் சூட்டி பாடுறாங்க? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? சொல்லுங்க. என்னவா இருக்கலாம்? ஏன்னா அது ஒரு வெளிப்படு. இப்ப வந்து ஒரு மன்னன் அல்லது ஒரு ஆண்மகன் ஒரு ஒரு சண்டைக்கு போறதா இருந்தா, ஒரு ரகசியமா ஒரு ரூம் ஒண்ணு எடுத்து அதுக்குள்ள சண்டை போட்டு அது 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 நடக்குமா? அல்லது ஒரு பரந்த அளவுல எல்லாருக்கும் தெரியிற மாதிரி நடக்குமா? எல்லாருக்கும் தெரியிற மாரி. ஏன்னா அந்த இடத்துல தான் ஒருவர் வெற்றியீட்டுவார், ஒரு தோல்வி அடைவார். வெற்றி அடைந்தவர் வீர
ஆண்மகனாக போற்றப்படுவார். எனவே அது வரலாற்றில் என்ன செய்யணும், பதியப்படணும் அப்படிங்கிற ஒரு 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 பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது வெளிப்படைத்தன்மை இருக்கும். இப்ப பாண்டிய மன்னனா அல்லது சோழ மன்னனா, அது மன்னனோட பேரும் இருக்கும் அதுல. அதே காதல் பாடல்கள்ல பேர் இருக்குமா? ரவி, குமார், மாலதியின் பேர் இருக்குமா? இல்ல. தலைவன், தலைவி அவ்வளவுதான். ஆனா புறப்பாடல்கள்ல இருக்கும் பேர். ஏன்னா அது பேர் சுட்டியானது. கண்டிப்பா பாடணும். பெரும்பாலும் பாடப்படும். சரியா? ஓகே. அப்ப அது அந்த அந்த நிலைமை காணப்படுது. விளங்குதா அப்ப? விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த இந்த பாடுபொருள் அடிப்படையில பார்க்கும்போது, இங்கு காதலும், வீரமும் வந்து அ பாடுபொருளா காணப்படுது. சரி. எனவே இந்த இந்த காதலும், வீரமும் தான் என்னன்னு கேட்டா, முக்கியத்துவம் உடையா காணப்படுது. இதுல காதல் சார்ந்த காதல் சார்ந்த இலக்கியம், பாடல்கள், செய்யுள்கள், சரியா? எந்த அடிப்படையில் தனித்துவம் பெறுது? புறத்திணை இருந்து, அது வீரத்திலிருந்து அகம் எப்படி மாறுபாடா காணப்படுதுங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே. அப்ப பார்ப்போம் பாருங்க. அதுல கொடுத்திருக்கு பாருங்க. ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் தம்முள் கூடிய கூட்டத்து துய்த்த இன்பம் இத்தன்மையானது என புலப்படுத்த முடியாத அகவயமான உணர்வு அகம் எனப்படுது. அறிமுகம் ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா? ஒத்த அன்புடைய தலைவன், ஒத்த அன்பு வயது இல்ல, அன்பு. இருவருக்கும் அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்றோம். இருவருக்குள்ளான உள்ளம். எல்லாரோடையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம், பழக மாட்டோம். குறிப்பிட்ட அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். சரியா? எனவே அந்த தலைவனும் தலைவியும் வந்து தம்முள் கூடிய கூட்டத்து, தம்முள் கூடினா இணைந்து துய்த்த இன்பம், அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட அந்த இன்ப உணர்வு இந்த தன்மையானது அப்படின்னு சில புலப்படுத்த முடியாத அகவயமான உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய உணர்வு தான் ஆகும். சரியா? அது அன்பின் ஐந்தினை எனப்படும். அது அன்பின் ஐந்தினை எனப்படும். அன்புடை காமமாகிய ஐவகை காதல் ஒழுக்கங்கள் கைக்கிளை பெருந்தினை என 7 வகை. அதாவது இதுல முக்கியமா நான் பார்க்கணும், அன்பின் ஐந்தினை கைக்கிளை பெருந்தினைன்னு 2 இருக்கு பிள்ளை. 2 விஷயம். 2 விஷயத்தை சேர்த்தா மொத்தம் 7. அன்பின் ஐந்தினைன்னு என்ன? அன்பின் ஐந்தினைன்னு என்ன? அப்ப நான் சொன்னேன், சங்க காலத்துல அங்குள்ள மக்கள் கடவுளை விட அவங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? இயற்கைக்கு. நேச்சர், இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்ப இயற்கையை தான் அவங்க எனது கடவுளாக துதித்தாங்க. இயற்கையை தான் போற்றுனாங்க. அவங்களோட வாழ்வியல் முழுவதும் இயற்கையோட ஏந்த வகையிலே இருக்கு. எனவே இந்த காதலும் அவர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பின் இயற்கைக்கு ஏற்ப என்ன செய்யுது, மாறுபடுது. அப்போ அந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தான், ஆனா இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப பாருங்க, நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட பேச்சு மாறுதா இல்லையா? மொழிநடை, பிரதேச வழக்கு, அங்க சாப்பிடுற உணவு முறை மாறுது. அங்க எனது கிளைமேட் சரியா? இப்ப நோர்லியா குளிரா இருக்கு, அதே கொழும்புல சூடா இருக்கு, கெண்டியில மிதமான அளவுல இருக்குன்னு சொல்றதுனே. அப்ப அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்னன்னு கேட்டா, அவங்க அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிழைப்பு நடத்த முடியும். தொழில், எனவே தொழில், இடம், அதற்கு ஏற்றவாறான காதல். சரி. எனவே அந்த இயற்கை தான் அந்த காதலை வந்து எப்படிப்பட்ட காதல் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும். சரியா? அப்ப இதில் அன்பின் ஐந்தினைங்கிறது எதோடு சம்பந்தப்பட்டதுங்கடா? நிலத்தோடு சம்பந்தப்பட்டது. எதோடு சம்பந்தப்பட்டது? நிலத்தோடு. என்ன நிலங்கள் இருக்கு? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. எனவே இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 வகை நிலங்களுக்கும் என்னென்ன வகை காதல் ஒழுக்கங்கள் இருக்கு? குறிஞ்சிக்கு சொல்லுங்க. குறிஞ்சிக்கு புணர்தல். முல்லைக்கு சொல்லுங்க, இருத்தல். மருதத்துக்கு உடல், ஊடல். நெய்தலுக்கு இரங்கல், பாலைக்கு உடல், அப்ப இதை நம்ம கொஞ்சம் விளங்கிக்கணும். சாதாரணமா அது உங்களுக்கு இப்படி படிச்சிருப்பீங்க. அப்ப முதலாவது குறிஞ்சிக்கு புணர்தல். அப்ப புணர்தல் என்னது? புணர்தல்ங்கிறது என்னது? என்ன அர்த்தம் புணர்தல்? இருவரும் ஒருத்தர சந்திக்கிறது. அதாவது புணர்தல் அப்படிங்கிறதுன்னு கேட்டா, அந்த மனமொத்த இருவரும் ஒன்றிணைகிறது. சரியா? அது உடலாலும் உள்ளத்தாலும் ஒன்றிணைகிறது. சரி, அதை நான் நாகரிகமான முறையில ஒரு தமிழ் சொல் தான் புணர்ச்சி. சரியா? புணர்தல் அப்படின்னு சொல்றோம். இணைதல். இப்ப நம்ம தமிழ் இலக்கணத்துல புணர்ச்சி படிக்கிறோம் தானே? எனது சொற்கள் ஒன்றோடு ஒன்று இணைதல். அந்த மாதிரி ஆணும் பெண்ணும் இணைதல், ஒன்றிணைகிறது. சரியா? ஒன்றிணையக்கூடிய உடலாலும் உள்ளத்தாலும் இணையக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்கு குறிஞ்சிக்கு தான் புணர்தல். குறிஞ்சிக்கு புணர்தல் ஏற்படுறதுக்கு பெரும்பாலும் அங்க புணர்தல் இணைவாங்க. உடல் அளவுல, உள்ளத்தளவுல இணைவாங்க கூடுதலாக. அதுக்கு என்னன்னு கேட்டா, அந்த நிலப்பரப்பு வந்து ரொம்ப முக்கியம். அப்ப அங்க நிலப்பரப்பு, குறிஞ்சில நிலப்பரப்பு என்ன? மலையும் மலை சார்ந்த நிலப்பரப்பு. சரியா? மலையும் மலை சார்ந்த நிலம். அப்ப இதுல ஆடவண்ட தொழில் இருக்கும். அதே மாதிரி என்னது, அந்த தலைவன் ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பான். அதே போல தலைவி ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பாள்.
சரி, அப்ப தலைவன்ட பிரதான தொழில் என்ன? மலையில உள்ளவங்களோட வேலை என்ன? வேட்டையாடுறது. வேட்டையாடுதல். சரியா? சரியா? வேட்டையாடுதல் சரியா? குறிஞ்சி நிலத்துக்கு தொழில் வந்து வேட்டையாடுதல் சரியா? பிழையா? இதுல ஞாபகம் இருக்கணும். ஒவ்வொன்னும் சும்மா கதை மாதிரி எழுதுறது தான் பிள்ளை சங்க காலம். சொல்லுங்க. வேட்டையாடுதலா? சொல்லுங்க பிள்ளை. ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஓ சார். ஆ வேட்டையாடுதல். அப்ப அப்ப வேட்டையாடுறாங்க. சரியா? அப்ப பெண்ணொட்டு அதாவது அந்த தலைவியோட தொழில் என்ன? திணைப்புலம் காத்தல். திணைப்புலம் காத்தல். திணைப்புலம் காத்தல் என்னது? திணை அதாவது என்னது ஒரு தானியம். அந்த தானியத்த பயிரிட்டிருப்பாங்க. எனவே அந்த தானியத்த என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஆ எனது அந்த எனது அந்த விலங்குகள், சரி அந்த கிளி போன்ற அந்த பறவைகள்லாம் தாக்காம என்னது அவள் காத்துக் கொண்டிருப்பாள். காவல் காக்கிறது. சரி, எனவே வேட்டையாடச் சென்ற தலைவனும், திணைப்புலம் கூடிய தலைவியும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, 2 பேரும் என்ன செய்வாங்க, அந்த சூழல், அந்த மறைவான அந்த மலைச்சூழல் அவர்களை இணைப்பதற்கு அல்லது அந்த சப்போர்ட் சரியா அவங்க அவங்க இணைவதற்கு ஒரு மறைவான பிரதேசம் என்ற அடிப்படையில் இருக்கிறனால, அவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க, புணர்தலில் ஈடுபடுவார்கள். உடலாலும் உள்ளத்தாலும் இணைவார்கள். எனவே அதுதான் அங்கு புணர்தல். பெரும்பாலும் அந்த காதல் தான் அங்க நிகழும். சரியா? அப்ப குறிஞ்சிக்கு புணர்தல், குறிஞ்சிக்கு புணர்தல். சரியா? ஓகே. அது விளங்கிருச்சு தானே குறிஞ்சிக்கு புணர்தல். அடுத்து முல்லை நிலம். அன்பின் 5 நிலம் ஒரு திணை பார்த்துட்டோம். குறிஞ்சி, புணர்தல். அடுத்து முல்லை. அப்ப முல்லை நிலம் என்ன எப்படிப்பட்ட நிலம்? முல்லை நிலம். காடும் காடு சார்ந்த. காடும், காடும் சார்ந்த நிலம். அப்ப காடும், காடும் சார்ந்த அந்த நிலத்துல ஆடவர்கள்ட்ட தொழில் என்ன? மந்தை மேய்க்க. மேய்த்தல். மந்தை மேய்த்தல். சரியா? மந்தை மேய்த்தல் அப்படிங்கும்போது பிள்ளைகள் நல்லா கவனிச்சு கொள்ளணும். இப்ப இவங்கள்ட்ட வந்து அது என்னது அந்த காடும்கான என்னது புல்வெளி இருக்கும். அங்க நல்ல என்னது அந்த மந்தைகளை மேய்ப்பதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை காணப்படுற ஒரு இடம் இருக்கிறனால என்ன செய்வாங்கன்னா, மந்தைகளை மேய்ப்பாங்க. சரியா? இப்ப அந்த இவங்க இருக்காங்க தானே யாரு? குறிஞ்சி நிலத்துல வேட்டையாடுறாங்க தானே, அவங்க எந்த அ என்னது மந்தைகளை வேட்டையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? முல்லை நில இவர்கள்ட மந்தை. முள்ள நீள மந்தைகள தான் அவங்க வேட்டையாடுவாங்க. அதான் அது நம்ம புறத்திணையில பார்ப்போம். அவங்களுக்கு இடையில பெரிய ஒரு சண்டைலாம் வரும். சரியா? அப்ப இவங்க வேட்டையாட போறாங்க. சரி, யாரு வேட்டையாட போறா? அ குறிஞ்சி நிலவங்க. இவங்க என்னது மந்தை மேய்க்கிறாங்க. அப்ப இவங்க மந்தை மேய்க்கிறது என்னது? அத பாதுகாக்கிறது. சரியா? பாதுகாக்கிற சந்தர்ப்பத்துல இவங்க என்ன செய்றாங்க? ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் அல்லது ஒரு தூரத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, என்ன செய்வாங்க? பாடி வீடு அமைக்கிறது. பாடி வீடு அமைத்து என்ன செய்வாங்க? பாடி வீடுன்னா என்னது? பாடி வீடு வேணிற் பாசறை, கூதிர் பாசறைங்கிற 2 பாசறைகள் அமைச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தனது மந்தைகள பாதுகாப்பாங்க. யார்ட்டருந்து பாதுகாப்பாங்க? அந்த என்னது குறிஞ்சி நில ஆடவர்களிடமிருந்து பாதுகாப்பாங்க. எனவே இங்கு தலைவி என்ன செய்வாள் அப்படின்னு கேட்டா, என்ன செய்வாள்? தலைவி என்ன செய்வாள்? சொல்லுங்க. தலைவி என்ன செய்வாள்? இப்ப இவங்க ஆடவர்கள்லாம் போயிருவாங்க அங்க. எங்க போயிருவாங்க? அங்க மந்தைகள பாதுகாக்கிறதுக்கு போயிருவாங்க. மந்தை மேய்க்கிறதுக்கு போயிருவாங்க. தலைவி என்ன செய்வாள்? இப்ப அங்க மாதிரி திணைப்புலம் காத்த வேலைலாம் இங்க இல்ல. இவள் என்ன செய்வாள்? வீட்ல தான் இருப்பாள். ஹவுஸ் வைஃப். சரியா? அவள் என்ன செய்வாள்? தலைவன் தம் குறிப்பிட்ட தலைவனை சொல்லுங்க. ஆ என்ன செய்வாள்? தலைவன் நினைத்து காத்துக் காத்து கொண்டிருப்பாள். கொண்டிருக்கும். ஆ காத்து அது இருத்தல். என்னது? காத்துக் கொண்டிருத்தல். அவர் வர்றது. சரியா? "நீ எப்ப வரப்போற? நீ எப்ப வரப்போறன்னு" அந்த பாட்டு இருக்குது. அந்த மாரி என்னது? காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் என்னது? இதான் கதை. இதத்தான் எழுதப் போறீங்க. சரியா? எனவே இதுதான் என்னது? முல்லை நிலம், முல்லை திணை. முல்லை திணையில இது முல்லை நிலத்தின் திணை என்னது? முல்லைக்கு இருத்தல் இறங்கு. ஒழுக்கம். இரங்கலா? இருத்தல். இருத்தல் மாத்தி மாத்தி எழுதிறக்கூடாது. சரியா? இருத்தல் ஒழுக்கம். அடுத்து குறிஞ்சி சரி, முல்லை சரி, மருதம். மருத நிலம் கொஞ்சம் ஸ்பெஷல். என்னன்னு கேட்டா, அவர்களுக்கு வந்து என்ன சொல்றது? அவங்களுக்கு அந்த நிலம் என்னது அவங்க நிலம் வந்து என்னது? வயல் சார்ந்த நிலம் தானே! அப்ப அவங்க வந்து செழிப்பான ஒரு என்ன செழிப்பான வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள். என்னது? அவங்க வந்து காலையில இருந்து உழைப்பாங்க. உழைத்து, உழைத்து, உழைத்து களைத்து போயிற சந்தர்ப்பத்துல, உங்களுக்கு வந்து வறுமை இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து தான் அ சாப்பிடறதுன்னு உழைக்கிறோம். அதான் விவசாயம் செய்யும்போது நெல் மூட்டைகள்லாம் வீட்டுக்கு வந்துருமே! அப்ப அவங்களுக்கு வறுமை ஒண்ணும் இல்ல. சரியா? காலையில இருந்து உழைப்பாங்க, உழைப்பாங்க, உழைப்பாங்க. உழைத்துட்டு ஆடவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, என்ன செய்றாங்க? எங்க போறாங்க? அந்திப்பட்டா எங்க போயிடுறாங்களாம்? சொல்லுங்க. படிச்சிருப்பீங்க. ஆ? பரத் மரத்து வீட்டு. ரெடி. மக்களோட வீட்டுக்கு போறாங்க. இப்ப விலை மாதர்கள்னு சொல்லுவாங்கன்னா, அப்ப அங்க போயிட்டு என்ன செய்றதுன்னு கேட்டா, போயிட்டு என்னது அது அங்க ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்ப கலை நிகழ்ச்சிகள் இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆன மனத வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆற்றுப்படுத்துறதுக்கு போறது. சரியா? அப்ப அவங்க அங்க நாடகத்த பார்த்தோமா, டான்ஸ பார்த்தோமா, வந்தோமான்னு இல்லாம, எக்ஸ்கியூஸ் மீ அப்டின்ட்டு அங்கேயே தங்கிர்றது.
யாரு அந்த ஆடல் மகளிர் வீடுகளிலே தங்கிடுறது. சரியா? அதான் அவங்களோட தொழில் மாதிரி. அங்க போயிட்டு என்ன செய்றது? கொஞ்ச காலத்துக்கு வர்றதே இல்ல. சரியா? மறந்துடுறது. வைஃப் நம்ம திருமணம் முடிச்சிருக்கோங்கிறதே மறந்துட்டு அங்கேயே இருந்த பிறகு, கொஞ்ச காலம் மனைவியிட நினைவு வந்தோனே வருவாங்க. வரும்போது மனைவி என்ன செய்வாள்? ஆரத்தி எடுத்து காத்துக் கொண்டிருப்பாளா? வாங்க வாங்கன்னு என்ன நடக்கும் இவர்களுக்கு இடையில? சண்டை வரும். சண்டை நடக்கும். அதத்தான் சண்டைக்கு என்ன இன்னொரு பேர் தமிழ் சொல் என்னது? ஊடல். ஊடல். ஊடல் நடக்கும். அப்ப மருத மருத நிலம், அது மருத திணைன்னு சொல்லலாம். அதோட காதல் ஒழுக்கம் என்னது? ஊடல். சரியா? ஊடல். ஓகே. அத குறிஞ்சு, முல்லை, மருதம். நெய்தல். நெய்தலுக்கு போவோம். இப்ப நெய்தல் அப்படிங்கிறது எந்த நிலம்? கடலும், கடல் சார்ந்த நிலம். அப்ப கடலும், கடல் சார்ந்த நிலம் இருக்கும்போது, அங்க என்னன்னு கேட்டா, ஒரு பாதுகாப்பான தொழில் அவங்களோட தொழில். சரியா? அப்ப இவங்க வேலைக்கு போயிட்டு இவங்க மருத நிலத்துல உள்ளவங்க போயிட்டு என்ன செய்வாங்க? விவசாயம் பார்த்துட்டு வர்ற மாதிரியா? இல்ல. இவங்க ஒரு ஆபத்தான தொழில். ஒரு புயல் காலங்கள்ல சிக்கல் ஏற்படும். அவங்க உயிருக்கு உத்தரவாதமே இல்ல. அப்ப என்ன தலைவிட்ட என்ன சொல்லுவாங்க? நான் போயிட்டு வரேன் அப்படின்னு என்ன செய்வாங்க? போவாங்க. போயிட்டு அவ போகும்போது என்ன செய்றதுன்னு கேட்டா, உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. ஏன்? போனவர் திரும்ப வரான்னு சொல்ல இயலாது. ஏன்னா அது அது கடல் பயணம். சரியா? அப்ப அது சிக்கல். அதனால என்ன செய்வாங்க? தலைவி என்ன செய்வாள்ன்னு கேட்டா, தலைவனுக்காக என்ன செய்வா? அவள் அது வர்ற வரைக்கும், போயிட்டு வர்ற வரைக்கும் என்னன்னு கேட்டா, அவள் இறங்குதல்னா, அந்த கடல்ல இறங்குறது இல்ல. இறங்குதல். இறக்கப்பட்டு அல்லது இயக்கப்பட்டு கொண்டு அவள் என்ன செய்வாள்? அவ இரவு இரவு தான் பெரும்பாலும் போவாங்க. சரியா? அந்த இதுக்கு. சரியா? அந்த தொழிலுக்கு. போயிட்டு காலையில வரும்போது கொஞ்சம் லேட்டா ஆனா தலைவி என்ன செய்வாள்ன்னு கேட்டா, போயிட்டு அந்த கடற்கரை ஓரங்கள்ல என்ன செய்வா? கடற்கரை ஓரத்துல போயிட்டு அவள் ஏற்கனவே காதல் செய்த அந்த இடத்த பார்க்குறது. அதேபோல அங்க பறவைகள், அத மாரி மிருகங்கள்லாம் என்ன செய்வாங்க? அந்த இயல்பா இணைந்து கொண்டிருக்கிறத பார்க்கும்போது, தலைவிக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கவலை. சரியா? என்னடா அப்படின்ட்டு அந்த வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அவள் இறங்கிக் கொண்டிருப்பாள். அந்த இறக்கப்பட்டுக் கொண்டிருப்பாள். அல்லது ஏக்கப்பட்டுக் கொண்டிருப்பாள். அதுதான் இந்த காதல் ஒழுக்கம். எந்த நிலம்? நெய்தல் நிலத்தில காதல் ஒழுக்கம் இரங்கல். சரியா? ஓகே. அப்ப எத்தன நிலம் பார்த்திருக்கோம்? 4 நிலம் பார்த்துட்டோமா? ஓ சார். சார் இந்த இரங்கல் வந்து இறைவன்ட்ட ம். இறைஞ்சிறது இல்லையா? இல்ல. இரங்கல்ங்கிறது என்னன்னு கேட்டா, கவலைப்படுறது. இரங்கல்னா இப்ப ஆழ்ந்த இரங்கல்கள்னு சொல்லுவோம் தானே? ஆர்ஐபி போடுவோம் தானே? அப்ப என்னது? அதுக்கு ஓ. என்னது? இரங்கல்கள் என்ன அர்த்தம்? இந்த சாந்தி உண்டாகட்டும் அப்படி சொல்லுங்க. அப்ப இரங்கல்னா, நான் நீங்க அந்த இறப்பு எனக்கு துன்பத்தை தருகின்றது. அதானே இரங்கல்கள். அதானே ஆழ்ந்த இரங்கல்கள்னு சொல்றேன். அந்த இறப்பு எனக்கு துன்பத்தை தருகின்றது. எனக்கு கவலை அளிக்கிறதுங்கிறதுன்னு அர்த்தம். ஓ சார். சார் சொல்லி ம். தந்தாங்க வந்து, அந்த க அ கணவன் வரும் வரைக்கும் தலைவி வந்து ம். இறைவன்ட்ட அவர் கொண்டும் ஆகிரக்கூடாது அப்படின்னு சொல்லி இறைஞ்சிறதுன்னு சொல்லி. இல்ல. அப்படின்னு இல்ல. அப்படி அந்த கடவுளோட அதான் சொல்றேன். அந்த கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அந்த இரங்குதல்னா ஏக்கப்பட்டு கொண்டிருக்குது, கவலைப்பட்டு கொண்டிருக்குது. சரியா? அது பிரார்த்தனையும் இருக்கலாம் அதுல. ஒரு பிரார்த்தனை இருக்கும் தானே. அவருக்கு ஒண்ணும் ஆயிறக்கூடாது. என்னது அவருக்கு எந்த ஒரு உயிருக்கோ அல்லது இதுக்கோ அப்படி இருக்கலாம். சரியா? ஆனா அது அக்யூரேட்டா அது இரங்கல் அப்டின்னாலே, அது கடவுள் நினைத்து துதித்துக் கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் வராது. சரியா? விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? ஓகே சார். ஆ ஓகே. அது சின்ன விஷயமா பார்க்கலாம். ஆனா அதத்தான் மெயினா பார்க்கிறதில்ல. பிரார்த்தனைங்கிறது. சரியா? ஓகே. அப்ப அடுத்து என்னது? பாலைநிலம். பாலைநிலத்தில என்ன பிள்ளைகள் பயிர் செய்ய முடியும்? என்ன தொழில்? என்ன அங்க விளையும்? ஒன்றும் விளையாது. மணலும் மணல் சார்ந்தது. மணல் சார்ந்த நிலம். ஆனா அது குறிப்பிட்ட நிலம்ல அது இப்போ முல்லையும், குறிஞ்சும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில திரிபடைந்து அப்படி ஆகும். சரி, அது வறட்சி காலப்பகுதியில அப்படி பாலையா மாறிடும்னு சொல்றாங்க. நம்ம தனியா தனியா பாலைன்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, பிரச்சனை இல்ல. ஆனா இருந்தாலும் பாலை நிலம் அப்படிங்கும்போது, பாலை நிலம் மணலும் மணல் சார்ந்த நிலம். அங்க பிழைப்பதற்கு ஒன்றுமே இல்ல. பிழைப்பதற்கு ஒன்றுமே இல்ல. அப்ப எப்படியாச்சும் உயிர் வாழ்ந்து தானே பிள்ளைகள் ஆகணும். பிழைக்க ஒண்ணுமே இல்லன்னு கேட்டா, இங்கு தலைவன் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, தலைவிகிட்ட சொல்லிட்டு, "நீ கொஞ்ச நேரம் ராசாத்தி, நீ கொஞ்சம் கவனமா இரு. சரியா? நான் போயிட்டு வாரேன்." எங்க போறாரு? பெரிய ஃபாரினுக்கு போகல. கொள்ளையடிக்கிறதுக்கு போறாரு. சரியா? வருவானுங்க. முல்லை நிலத்துல உள்ளவனுங்க, அதே மாரி குறிஞ்சி நிலத்துல உள்ளவனுங்க வருவானுங்க. சரியா? காதுல கையில உள்ளதெல்லாம் நான் காதுல கையிலலாம் மாட்டிட்டு வருவானுங்க. நான் அத திருடிட்டு வாரேன். வெற்றியோட வாரேன். போனா வெற்றியோட தான் வரணும். வராட்டி என்ன ஆகும்? என்ன ஆகும்? வராட்டி என்ன ஆகும்ல? சோத்துக்கு என்ன செய்வாங்க? சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க? விளங்குது என்ன சொல்றேன்ட்டு. அங்க என்னது அதுதான் அவங்க போனா வெற்றியோட வரணும். செயினோட வரணும், மோதிரத்தோட வரணும். அதெல்லாம் எழுதுறதில்ல. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன்.
சரியா? அப்ப என்னது, அப்ப அவங்க போனா கண்டிப்பா என்னது, வீரமானவர்கள் அவர்கள். வீரமானவர்கள். என்ன சண்டை வந்தாலும் என்னது, அது சண்டைய போட்டு வழிப்பறி கொள்ளை செய்து அந்த பொருளை ஈட்டிக்கொள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு வலிமை அவங்ககிட்ட இருந்துச்சு. சரியா? எனவே அவர்கள் அதான் வெற்றி வாகை சூடுதல்ன்னு சொல்லுவோம். வாகை அவங்களோட என்னது, வாகை நம்ம இதுல பார்ப்போம் புறத்திணையில வாகை. பூவ வந்து வாகை பூவ தான் சூடி செல்வாங்க. போனா வெற்றி தான். சரி. ஆனா அது கொஞ்சம் கடினம். ஏன்னா நிறைய என்னது சண்டை போட்டு வரையில ரொம்ப கஷ்டப்பட்டு, அடிபட்டு, மிதிப்பட்டு தான் வரணும். இருந்தாலும் கூட அவங்க வெற்றியோட வந்துருவாங்க. சரி. அப்ப என்ன செய்வாங்க, தலைவிகிட்ட சொல்லிட்டு இவரு என்ன செய்வாருன்னு கேட்டா, போவாரு. சரியா? போகும்போது என்ன நடக்கும்? பிரிதல் நடக்கும். சரியா? தலைவி சொல்லுவாரு, "என்ன நீங்க? நீங்க என்ன நெனச்சீங்க? எங்க குடும்பத்த பத்தி நீங்க என்ன நெனச்சீங்க? எங்க அப்பாவெல்லாம் எப்படி வழிப்பறி கொலை செய்வாரு தெரியுமா? சரியா? அப்படி அப்பாகிட்ட இருக்கிற பழக்கம் என்னட்ட இருக்காதா? என்னட்ட அந்த அந்த ஒரு துணிச்சல் இருக்காதா? நீங்க ஒரு செயின் கழட்டும்போது நான் ஒரு மோதிரத்த சரி கழட்டுவேன் தானே! நானும் வாரேன்" அப்படின்ட்டு உடன் போவாங்க. "நானும் வாரேன். உங்களோட நானும் வாரேன்." அப்ப பிரிதல், ஒன்று தலைவன் வந்து தலைவிய விட்டு பிரியறது, தனியா போறது வழிப்பறி கொள்ளைக்கு, அல்லது தலைவியும் சேர்ந்து போறது. இதுதான் பிரிதல் அல்லது உடன் போதல். விளங்குதா? இதுதான் பிள்ளைகள் 5 வகை நிலங்களுக்குரிய 5 வகை என்னது ஒழுக்கங்கள். அதத்தான் என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? அன்பின் ஐந்து. அன்பினை ஐந்திணை. அப்ப இப்ப கேட்டா உங்களுக்கு சொல்லலுமா? அன்பின் ஐந்திணை பற்றி விளக்க சொன்னா? பொருள் மரபுக்குள்ள இதெல்லாம் வரும். அன்பின் ஐந்திணை, கைக்கிளை பெருந்திணைலாம் வரும். இப்ப 5யும் பார்த்துட்டு தானே? ஓ சார். ஓகே. அப்ப அன்பின் ஐந்திணை எனப்படும் அன்புடை காமமாகிய ஐவகை காதல் ஒழுக்கங்கள். அடுத்து கைக்கிளை பெருந்திணை. என்ன கைக்கிளை பெருந்திணை? மீனிங் ஆஃப் த கைக்கிளை. ஒருதலை காமம், பொருந்தா காமம். கைக்கிளைங்கிறது என்னன்னு கேட்டா, என்னது ஒருதலை காதல் அல்லது பொருந்தா காமம். சரியா? ஒருதலை காதல்னு பார்ப்போமே. ஒருதலை காதல். ஒருதலை காதல்னா உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகள்? இதயம் முரளின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. தெரியுமா? இதய முரளி. முரளி தெரியுமா? முரளி. அதர்வாடு அப்பா முரளி. இதயம்னு ஒரு படம் நடிச்சாரு. அதே மாரி சுந்தரா டிராவல்ஸ் அந்த படம். நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. தெரியுமா? சைலன்ட்டா இருப்பாரு. ஆ, அவர் என்ன செய்வாருன்னு கேட்டா, அவர்ட்ட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, எல்லா படங்கள்லயும் கடைசி வரைக்கும் காதல சொல்ல மாட்டாரு. சரி, இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா என்னது? இதுவரை யாரும் பாடியதில்லை இது போல ஒரு பாட்டு. காதலுக்காக காதலன் தேடி தூது சென்றானே காதலன். கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? ஓம் சார். இது என்னது? இதுவரை யாரும் பாடியதில்லை இது போல ஒரு பாட்டு. அடுத்த என்ன வரிகள்? காதலிக்காக பாருங்க. காதலிக்காக காதலன் தேடி. சரியா? தூது சென்றானே காதலன். யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் இருப்பானுங்க. காதல வந்து கடைசி வரைக்கும் சொல்றதே இல்ல. அதுதான் என்னது? அதத்தான் இப்ப சாதாரணமா நம்ம ஒருதலை காதல்ன்னு சொல்றோம். சரியா? அப்ப இங்கு வந்து கைக்கிளைங்கிறது வந்து ஒருதலை காதல் அப்படின்னு கேட்டா, யார் மட்டும் இப்ப 2ல 1 சரியா? 2 பேர்ல ஒரு ஆள் என்னது 2 பேரும் ஒத்து போயிட்டாங்கன்னா, அது காதல். ஒரு ஆள் விரும்பாம, ஒரு ஆள் விரும்புனா தான் என்னது? அது கைக்கிளை. சரியா? கைக்கிளை. அப்ப அதுல பாருங்க 3 வகை இருக்கு பிள்ளைகள். பருவமடையாத பேதை ஒருத்தியைக் கண்டு காதல் கொண்டு அவளைப் பற்றி பலவாறு சொல்லி இன்புறுதல். எப்படி? பருவம் எய்தாத பெண்ணா பிள்ளைகள் எப்படி சொல்றது? இவருக்கு வந்து ஒரு 40 வயசுன்னு வைங்களேன். ஒரு 40, 45 வயசு. அந்த பிள்ளைக்கு 12 வயசு. சரியா? மூக்கு கழுவினாலும் துடைக்க கூட முடியாத அந்த ஒரு முதிர்ச்சி இல்லாத நிலை. சரியா? சின்ன பிள்ளை. சரியா? எனவே இவர் என்ன செய்றாருன்னு கேட்டா, அந்த சின்ன பிள்ளை மேல காதல் கொண்டு சரியா? காதல் கொண்டு மற்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் நான் அந்த 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 கேர்ள தான் நான் காதலிக்கிறேன். அப்படின்னு இவரு என்ன செய்வாரு? சொல்லி சந்தோஷப்பட்டுக்குருவாரு. சரி சந்தோஷப்பட்டுக்குவாரு. ஆனா அவளுக்கு அது விளங்கவும் விளங்காது. அவள்கிட்ட சொல்ல மாட்டாரு. இவர் என்ன செய்றாரு? சொல்லி அப்படி சொல்லிக்கிறது. என்னது அவரே சந்தோஷப்பட்டுக்கிறார். அதுதான் பருவமடையாத பேதை ஒருத்தி. அப்ப பெண்ணின்ட 7 வகை பருவம் இருக்கு தானே பிள்ளைகளே! என்னென்ன பருவம்? பேதை, பெரும்பை, அறிவை, தெரிவை, மங்கை, மடந்தை, பேரிளம்பெண். ஆ பேதைன்னா என்னது? பேதை. அறியாத பருவம். ஒரு பாட்டு கூட இருக்குதுனே. பேதை என்னது? மேதை என்ன பேதை போல் அவள் இருப்பாள். மேதையாய் உன்னை வளர்ப்பாள்ன்னு ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்து வாங்கலாம். காசு இருந்தா வாங்கலாம். வாங்க முடியுமான்னு பாட்டு இருக்குதுனே. சரியா? அதுல இருக்கு. சரியா? பேதை போல் அவள் இருப்பாள். மேதையாய் உண்ண வளர்ப்பாள்ன்னு ஓதும். சரி அப்ப அத பாருங்க. அந்த இடத்துல பேதைங்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு என்னது ஒரு முதிர்ச்சியற்ற, ஒரு அறிவு பூரணமான ஒரு ஒரு சிந்தனை திறனற்ற ஒரு நிலைதான் பேதை. இவள் சின்ன வயசு ஒரு ஒரு மெச்சூர்ட் ஆகல. ஒரு பருவம் எய்தல. அந்த பேதை பெண் மீது காதல் கொண்டு, அவளைப் பற்றி எல்லாம்
பலவாறு சொல்லி இன்புறுதல் முதலாவது கைக்கிளையில ஒண்ணாவது. சரியா? அப்ப பாருங்க, அப்ப இதுல 2 in 1 தானே. யார்கிட்ட காதல் இருக்கும், யார்கிட்ட காதல் இருக்காது? தலைவன்கிட்ட காதல் இருக்கும், தலைவி கிட்ட காதல் இருக்காது. அது ஒண்ணாவது. சரியா? அடுத்து 2வது, ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் கூடும் கூட்டத்திற்கு முன்பு நிகழும் காட்சி, ஐயம், தெளிதல், தேறல் எனும் 4 வகை நிகழ்வு. சரியா? அப்ப என்னது இது? இது நீங்க படிச்சிருப்பீங்களே, சொல்லுங்க பாப்போம். என்னது? ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் கூடும் கூட்டத்திற்கு முன்பு நிகழும் காட்சி, ஐயம், தெளிவு, தேறல். என்னது? சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. இதெல்லாம் விளக்க வேண்டி வரும் பிள்ளைகள். சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. காட்சினா என்ன? இந்த ஐயம். ஆ? இந்த ஒரு பெண்ணை கண்ட உடனே வர அந்த உணர்வு இல்ல ம். காண்றது, ம். ஐயமண்டாக்க அவளை பார்த்த உடனே மனசுல எழுற ஒரு உணர்வு, ம். அதுக்கப்புறம் வீட்டானன்னு சொல்லி ஒரு தெளிவண்டு வர தேரல்லாம் தெரியும் சார், ஷுவர் இல்ல. ஓகே. அதாவது காட்சி, அதாவது பிள்ளைகள் என்ன செய்யணும்னு இப்ப இது என்ன சொல்றது? இந்த திடீர்னு இங்கிலீஷ்ல சொல்லுங்க, அந்த வார்த்தை என்னது? திடீர்னு நடக்கிறது என்ன சொல்றது? இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் இருக்கு. திடீர்னு நடக்கிறதுக்கு சடனா சார். சடன்லி. சரியா? சடன். அப்ப என்னது? ஒரு 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 சந்தைக்கு போறோம். சரி, ஒரு சந்தைக்கு போய்கிட்டு இருக்கல, நம்ம சந்தைக்கு போயிட்டு இருக்கல, ஒரு ஆடவன் சந்தைக்கு போறாரு மரக்கறி வாங்குறதுக்கு. சரியா? அப்ப என்ன செய்யறது? அப்ப 2 பேரும் இங்கிட்டு தலைவி, அந்த பெண் அங்கிட்டு மரக்கறி வாங்கிட்டு இருக்கா. அப்ப 2 பேரும் என்ன செய்யறாங்க? வாங்கிட்டு 2 பேரும் இடிச்சிட்டு விழுந்துடுறாங்க. சரி, அப்ப ஒரு முருங்காலாம் கீழே விழுந்துருச்சு. புறக்கி பேக்ல போறான்னு வைங்களேன். சரி, இப்ப தலைவியும் தலைவியும் அப்பதான் பார்ப்பாங்க. அவளும் அங்கிட்டு மரக்கறியெல்லாம் கொட்டிக்கிறதுக்கு, சும்மா உதாரணத்துக்கு. அப்ப 2 பேரும் அப்ப கண்ணும் கண்ணும் பார்க்கும்போது அந்த டைம்ல வருது காதல். யோசிச்சு பாருங்க பிள்ளை. அவரும் மரக்கறி வாங்க வந்தாரு, அவளும் மரக்கறி. அவள அப்ப அந்த பார்த்த அந்த செகண்ட்குள்ள திடீர்னு வருது தானே. அதத்தான் என்னது நம்ம சொல்றோம். அப்ப அதோட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த அந்த தான் ஒத்த என்னது? ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் கூடும் கூட்டத்துக்கு முன், அவங்க கூட்டத்துக்கு முன் அந்த சடன்லி என்னது நிகழும் முதலாவது காட்சி. முதலாவது காட்சி முதலாவது பாக்குறாங்க 2 பேரும். தலைவனும் தலைவியும் பாக்குறாங்க. சரியா? ஐயம். ஐயம் அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டா, இப்போ வந்து என்ன சொல்றது? இந்த பில்டப் பண்றது இருக்கு தானே. காதல் செய்யற காலம் போது பில்டப் பண்றது. உனக்கு நிலவு வாங்கி தருவேன். சரியா? அதை வாங்கி தருவேன், நீ நிலவு மாதிரி இருக்க அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்றது. அதையும் நம்புற என்னது தலைவியும் இருப்பாங்க. அப்ப என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஐயம் என்னது? இவள் வந்து தேவலோக பெண்ணா இருப்பாளோ? இவள் இங்க அக்கறைப்பட்ட பெண் இல்ல. இவள் வந்து என்னது? கொழும்பு இல்ல. இவள் என்னது? இவள் வந்து தேவலோகத்துல உள்ளவள். சரியா? அப்ப அப்ப இவள் ஒரு தேவதை. சரியா? அப்ப இவள் தேவதையா தான் இருக்கணும் அப்படின்னு இவர் ஐயப்படுறாரு, சந்தேகப்படுறாரு. சரியா? ஐயம். அதற்கு பிறகு என்ன செய்யுது? உண்மைக்கு தேவலோக பெண்ணா இல்லது என்னது கொட்டாஞ்சனையில் உள்ள பெண்ணா அப்படின்னு கேட்கும்போது பாக்குறாரு, டெஸ்ட் பண்றாரு. தேவலோக பெண்ணுக்கு என்னது? அவள் வந்து கண் என்ன செய்வாள்? இமைப்பாளா இமைக்கப்படாள் தேவலோக பெண்? இமைக்காம அப்படியே இருக்கும். பாதம் வந்து கீழே தரையில படுமா படாதா? படாது. படாது. பூக்கள் வாடி இருக்குமா வாடி இருக்காதா? அந்த மாலையில உள்ள பூக்கள் வாடாது. படாது. வாடாது. கடைசியில இதெல்லாம் பார்க்கும்போது இவள் கண்ணை இமைக்கிறாள். சரி, அவள் பாதம் தரையில படுது. சரி, அவள் தலையில பூ வச்சிருக்காள். அது என்னது? வாடி காணப்படுது. சரியா? இப்படிலாம் பார்க்கும்போது, இவருக்கு வந்துருச்சு தெளிவு. என்னது? என்னது? இவள் வந்து இங்கே உள்ள பெண் தான். அதனால நம்ம அப்படின்ட்டு ஒரு என்னது? அந்த ஒரு தெளிவு ஏற்படுது. அடுத்து தேறல்ங்கிறது இணைகிறாங்க. ஓகே. இவள் அப்படின்னு தேறல்ங்கிறது என்னது? அந்த இணைகிற இணைகிற அந்த காதல் காதல் அந்த காதல் வயப்படுறார் அவர். ஆனால் இதெல்லாம் யாருக்கு நிகழுது? யாருக்கு நிகழுது? 2 பேருக்குமா? ஒருத்தருக்கு தான் நிகழுது. அது யாருக்கு நிகழுது? தலைவனுக்கா? தலைவிக்கா? தலைவனுக்கு. தலைவனுக்கு. அப்ப இதுலயும் ஒண்ணுதான். சரியா? இவருக்கு நிகழலாம். அவள் முருங்கைக்காலாம் பொறுக்கி போட்டு அவள் போயிருப்பாள். இவர் நின்னு பார்த்து ரசிச்சிருந்திருப்பாரா இருக்கும். ஓகே. அடுத்து 3வது ஆண் பிள்ளைகள் கொஞ்சம் சிக்கலான ஒரு நிலைமை என்னன்னு கேட்டா, 3வது ஏறு தழுவுதல் காரணமா நிகழும் மனமுறைகள். ஏறு தழுவுதல் என்னன்னு கேட்டா, என்னது? ஜல்லிக்கட்டுன்னு கேள்விப்பட்டீங்களா? இந்தியாவுல ஜல்லிக்கட்டு. ஓ சார். என்னது ஜல்லிக்கட்டுன்னா என்ன? அந்த காலையில காலை அடக்குறது. வலிக்கு விழுகிறதா? விளங்கல? காளையை அடக்குறது. ஆ காளை அடக்கம். காளை. அது என்னன்னு கேட்டா பிள்ளைகள், அங்க என்னன்னு கேட்டா, அங்க அந்த கொஞ்சம் காதலையும் வீரத்தோட தான் அவங்க சம்மந்தப்படுத்துவாங்க. அப்ப என்ன செய்றது? ஒரு பெண் குழந்தை பிறக்கும்போது என்ன செய்யுன்னு கேட்டா, ஒரு கன்னுக்குட்டிய வாங்கிர்றது. யாரு? தந்தை வாங்கிருவாரு. அப்ப இந்த காளையும் வந்து அப்படியே வளரும். இந்த பெண்ணும் என்னது? வளர்ந்து கொண்டே இருப்பாள். அப்ப இவள் ஒரு ஒரு பருவம் இது அடைஞ்சோனே அது வந்து என்னது? கண் கண் இந்த காளையா மாறிடும். அந்த கன்று வந்து காளையா மாறிடும். அப்ப காளையா மாறினோனது அது கொஞ்சம் திடகாத்திரமா தானே இருக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்ட்டா, அப்ப அது அந்த காளைய அடக்குறவருக்கு தான் என்னது? நான் பெண் குடுப்பேன் அப்படிங்கிற அது முன்னையெல்லாம் அப்படிதான் பிள்ளைகள்.
இப்ப நினைக்கிற மாதிரிலாம் திருமணம் முடிக்கல. அம்மிய தூக்க சொல்லுவானுங்களாம். சரியா? வில்ல வளைக்க சொல்லுவானுங்களாம். சரியா? சிக்கல் அது. காலை அடக்கணுமா? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் இருந்தா எத்தன பேருக்கு என் மாதிரி கொஞ்சம் பேருக்கு தான் கல்யாணம் நடக்குமே ஒழிய, மற்றையாக்கள் சிங்கிளாவே இருக்க வேண்டியது தான். அப்ப அப்படி ஒரு நிலைமையில இருந்திருக்கு. சரியா? அப்ப என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல தலைவன் என்ன செய்வான்? தனது வீரத்தை காட்டி என்ன செய்வார்ன்னு கேட்டா, கருப்பன் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? விஜய் சேதுபதி படம் ஒண்ணு, கருப்பன் ஒரு படம் ஒண்ணு. பார்த்துருக்கீங்க தானே? பார்த்துருவீங்க, பார்க்கலன்னு சொல்லுவீங்க. பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கலையா? யாராச்சும் ஒரு ஆள் சரி பார்த்துருப்பீங்க. சொல்லுங்க, பார்த்தீங்களா இல்லையா? யாருடு சார்? விஜய் சேதுபதியோட படம் ஒண்ணு, கருப்பன் ஒரு படம் ஒண்ணு. ஓ சார், பாத்தீங்க. ஆ அதுல எப்படி அவங்க 2 பேத்துக்கும் திருமணம் நடக்கும்? இவர் எங்கேயோ போவாரு. போகையில இது ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கும். அப்ப இவர் என்ன செய்வாரு? போய் அடக்கிருவாரு. எத? காளைய. சரியா? காளைய அடக்கணும் என்ன நடக்கும்? ஆ திருமணம் முடிச்சு குடுத்துரும். அவளுக்கு விருப்பமா அது? இல்ல. ஆ விருப்பமே இல்ல. இவர் காளைய அப்ப யோசிச்சு பாருங்க. அது வயசு இது அவனுக்கு விருப்பம் இல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. காளைய அடக்கிட்டா சரின்ட்டு. சரியா? இவர் என்ன செய்வாரு? வீர அடிப்படையில இவர் என்ன செய்வாரு? அப்பாடா நம்ம என்னது காளைய அடக்கிட்டோம். என்னது இந்த திருமணம் முடிச்சிட்டோன்ட்டு. அப்ப அவர் கொஞ்ச காலம் போயில தான் விளங்கும். அவர் யோசிப்பார், ஃபீல் பண்ணுவாரு. காளைய அடக்க தெரிஞ்ச என்னால இந்த ஒரு சேலைய அடக்க தெரியலையே அப்படின்னு யோசிப்பாரு. சரி. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டமா போயிரும் லைஃப்ல. சரி அப்ப என்கிட்ட அதுல அ ஒரு இதுல அ ஒரு ஒரு மீம்ஸ் ஏதோ வாட்ச்சேன் நான். சரி அப்ப அப்ப என்ன சொல்றது? அந்த பெண்கள் வந்து என்ன சொல்றது? அந்த குறைபட்டுக் கொள்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு பெண் வந்து ஒவ்வொரு மாரி. ஆனா அதுல சொல்லியிருந்தாங்க, சைக்காலஜிக்கலா பெண்ணோட பேர் மட்டும் தான் வித்தியாசமாம். ஒவ்வொரு கேர்ள்ஸ்ட பேர் மட்டும் தான் வித்தியாசம். மற்றபடி அந்த என்னது அந்த பழக்கவழக்கம்லாம் ஒண்ணு தான். பழக்கவழக்கம் என்ன சொல்றது? அந்த நடந்து கொள்ற முறைமைலாம் ஒண்ணு தானாம். சரி அப்ப அது ஒரு சிக்கல். அந்த நீங்க இந்த தலைவன் தலைவின்னு ஒரு படம் வந்திருக்கு. கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அந்த முரண்பாட பத்தி சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில. சரியா? அப்ப சண்டை எந்த ஃபேமிலியா இருந்தாலும் அது சண்டை இல்லாத ஃபேமிலி இல்ல. அப்படிங்கிற மாரி. அப்ப எதுக்கு நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா, எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிள்ளைகள்? இந்த மாரி. என்னது? ஏறு தழுவுதல். அதாவது அந்த காளை அடக்கணும்னா திருமணம் முடிச்சு குடுத்துருவாய்ங்க. ஆனா, இதுல அவளுக்கு விருப்பமா இருக்குமா? இருக்காது. சரியா? இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் வீரத்த காட்டி தான் என்ன செய்வாரு? திருமணம் முடிப்பாரே ஒழிய, அவள்ட்ட விருப்பத்த கேட்க மாட்டாங்க. அவ கழுத்த நீட்டணும். சரியா? ஓகே. விளங்குதா? அப்ப அப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. இதுதான் பிள்ளைகள் 3 கைக்கிளையில 3 விதமான என்னது? முறைமை இருக்கு. என்ன சொல்லுங்க பாப்போம்? 1வது என்னது? பருவ வயதை அடையாத பெண் ஒருத்தி மீது ஆடவன் ஒருவன் காதல் கொண்டு ம். கலவரச்சொல் இன்புறுதல். ஓகே. 2வது? ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் கூட்டத்துல கூடுற இடத்துல தலைவனிடத்துல தோன்ற காட்சி, ஐயம், தெளிதல், தேறல் போன்ற அந்த உணர்வுகள் ஏற்படுறது. ஆனா இத வந்து நீங்க நமக்கு டைம் இருக்காது. காட்சினா என்ன? ஐயம்னா என்ன? அதெல்லாம் கேட்க எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக தான் சொன்னேன். இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, நமக்கு அந்த அளவு நேரமும் இருக்காது. அப்படி விளக்க வேண்டிய அவசியம் இல்ல. நெறைய பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும் நம்ம. 5 மார்க்ஸ் தானே. அதனால சார் அப்ப அத அதை எப்படி பாடமாக்கி வச்சுக்கோங்க. காட்சி, ஐயம். ம். சார் அப்ப அதை எப்படி எழுதுற? ம். ஒத்த தலைவனும் தலைவியும் தன்னுடைய தலையும் கூட்டத்திற்கு முன்னிகளும் அவர்களுக்கு இடையில் காணப்பட்ட காட்சி, ஐயம், தெளிவு, திரள் எனும் 4 வகை நிகழ்வு. ஏன்னா இது மட்டும் கேட்க மாட்டாங்களே. சரி அப்படி உங்களுக்கு தனியா கேட்ட கைக்கிளை மட்டும் கேட்டா, நீங்க கொஞ்சம் விளக்கி எழுதலாம். டைம் இருந்தா. ஆனா, அ என்னது அன்பின் ஐந்தினையும் கைக்கிளை பெருந்திணையும் அல்லது கைக்கிளையும் பெருந்திணையும் கேட்டா, நீங்க என்ன செய்யணும்? பெருந்திணைக்கு நீங்க டைம் ஒதுக்கணுமே பிள்ளை. 5 மார்க்ஸ்க்கு நம்ம அவ்வளோ டைம் இருக்கா நமக்கு? நம்ம என்ன செய்யணும்? மேலோட்டமா தான் எழுத வேண்டி வரும். பெரும்பாலும் நீங்க எக்ஸாம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு விளங்கும். நினைச்சதெல்லாம் எழுத இயலாது. நேரம் போதும். இருக்கலாம் நம்ம. ஆனா கஷ்டம். அதனால அப்படி டைம் இருந்தா நல்லா விளக்கி எழுதுங்க. இல்லாட்டி நீ நேரடி இந்த விஷயத்த குடுத்தாலும் சரி. விஷயம் உள்ளடக்கிட்டீங்கன்னா சரி. சரியா? ஓகே. அடுத்து ஏறு தழுவுதல் காரணமான நிகழும் மனமுறைகள். சரியா விளங்குதா உங்களுக்கு? இதுதான் பிள்ளைகள் கைக்கிளை. சரியா? அடுத்தது என்னது? கைக்கிளைக்கு இன்னொன்னு என்னது? பெருந்திணை. பெருந்திணை. சரியா? என்ன பெருந்திணைனா? அது ஒருதலை காதல், இது பொருந்தா காமம். சரியா? ஒருதலை காதல், இது பொருந்தா காமம். சரியா? என்னது? பெருந்திணை என்பது பொருந்தாமல் மடலேறுதல், வரைபாய்தல் மூலம் தன்னை மாய்த்துக் கொள்ளுதலாகும். என்ன சொல்றது? இப்ப கைக்கிளையோட சம்மந்தப்பட்டது தான் வைங்களேன். சரியா? கைக்கிளை இந்த ஒருதலை காதல் தானே. அதோட சம்மந்தப்பட்டதுன்னு வைங்களேன். கைக்கிளை முற்றி தான் இந்த பெருந்திணை ஆகும். விளங்குதா? இப்ப அவரு என்ன செய்றாரு? போயிட்டு தன் காதல சொல்றாரு. சொல்லும்போது அவள் ஏற்றுக்கொள்ளல. சரியா? அப்ப ஏற்றுக்கொள்ளாத போது நம்ம என்ன செய்றோம்? இப்ப எப்படி செய்றது பிள்ளை?
இப்ப சூசைட் பண்ணிக்கொள்றது, தெரிந்த மலையில இருந்து நஞ்சு குடிக்கிறது, சரியா Facebookல போஸ்ட் போடுறது. லவ் ஃபெயிலியர்னோனே ஃபோட்டோவ போட்டு, அப்படி பழகுனோம், இவள விட்டுட்டு போயிட்டாள். அப்படின்னு அந்த 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 மாரி தான். இப்பயும் நடக்குது. அது அது அப்ப எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா, அதுல மிக்க காதல் கொண்டு அவளை அடைய பெறாமல் மடல் ஏறுதல். மடல் ஏறுதல், வரைப்பாய்தல். என்னது மடல் ஏறுதல், வரைப்பாய்தல் என்னது? மடல் ஏறுதல் என்ன? வரைப்பாய்தல் என்ன? வரைபாய்தல் மடல் என்றால் மலை பனைமட்டையால உச்சியிலிருந்து குதிரை செஞ்சு ம். முழங்காலால ஓடுறது. ஆ, ஆ. அது ஏன் அப்படி ஏறுறாங்க? தன்னை வா- காயப்படுத்தி கொண்டா சரி அவ தன்னை வித்துக் கொள்வான்ற ஒரு இதுல. ம். அதாவது நீங்க சொன்ன மாரி அந்த பனை மட்டைகளால என்ன செய்யும், குதிரை மாதிரி ஒண்ணு செய்றது. சரியா? அந்த குதிரை மாதிரி செஞ்சு அது மேல ஏறிக்கொண்டு இவர் என்ன செய்வாருன்னு கேட்டா, கரும்புலி, செம்புலிலாம் குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. தலையிலலாம் முட்டை இது பண்ணி புள்ளி புள்ளியா வச்சுக்கிட்டு, தலைவிட்ட அந்த படத்த கையில வச்சுக்கிறது. வச்சுக்கிட்டு என்ன செய்றதுன்னு கேட்டா, அப்படியே போறது. ஊர்ந்து ஊர்ந்து போறது. சரியா? நான் என்னது, நான் அவள காதல் செஞ்சேன். சரி அவள் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாள். ஒத்துக்கிற மாட்டேன் அப்படியே போகும்போது, சம்டைம் எதுக்கு அவரு எதை எதை எதிர்பார்த்து அவரு செய்றாருன்னு சொல்லுங்க? ஏன் அவர் மடல் ஏறுதார்ன்னு சொல்லுங்க பார்ப்போம்? அவள் தன்னை ஏத்துக்கொள்ளணும். இப்படியெல்லாம் நமக்காக ஒருத்தன் செய்றானே! சரியா? அப்படிங்கிற மாதிரி. இல்லாட்டி இப்படி இருந்தா இவன் அவமானப்படுத்தி நம்மளையும் பேரையும் கெடுத்து விட்டுருவான். சரி பரவால்ல. ஓகே சொல்லிருவோம். அப்படிங்கிறது இருக்கும். அல்லது சொந்தக்காரங்கலாம் பார்த்துட்டு, என்னடா இவன் இப்படி கேவலப்படுத்திட்டு இருக்கானே! சரி இவன கட்டி குடுத்துருவோம். சரியா? அப்படிங்கிற மாதிரியும் நடக்கலாம். அப்ப என்னது? அப்படி அந்த மடல் ஏறி அந்த அந்த என்னது அந்த என்ன சொல்றது? பரிதாபப்பட்டு காதல் என்னது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கணும்னு தான் ஒரு மடல் ஏறுறது. சரி அவ்வளோ இது பண்ணியும் கணக்கே எடுக்கல. ஆ பாஞ்சு ஒரு பெரிய மலையில போயிட்டு வந்து என்ன செய்வாரு கேட்டா, அந்த இந்த படம் எது? அந்த கமலஹாசன் படம் ஒண்ணு இருக்கு பிள்ளைகள். சரியா? ஒரு மலையில இருந்து ஃபர்ஸ்ட் சீனே அதுதான். சரியா? 1, 2, 3ன்னு அப்படி கீழ பாய்ஞ்சிருவாங்க. கடைசியில பார்த்தா அவள் செத்து போயிருவாள். இவரு இந்த 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 என்னது கிளையில மாட்டிட்டு என்னது உயிர் பிழைச்சிருவார். என்ன படம் இது? குணாவா? அதுல தானே இந்த கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதம், உன்னை எழுத நினைக்கையில் வார்த்தை கொட்டுது, அதை எழுதும் என்னமோ வார்த்தை முட்டுது என்னது பாட்டு ஒண்ணு இருக்கு. அந்த அதான் இருக்கும். விளங்குதா? அப்ப அந்த மாரி எனது மேல மலையிலிருந்து என்னது குதித்து தனது உயிரை மாய்த்துக் கொள்வதுதான் வரைப்பாய்தல். வரக்கட்டன்னு சொல்லுவாங்க. அது மலை. மலையிலிருந்து தனது உயிரை மாய்த்துக் கொள்வது. இதுதான் என்னது வரைப்பாய்தல். விளங்குதா பிள்ளைகள்? இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் கேட்டா, எனது சங்க காலத்தின் அகத்திணை பொருள் மரபுல முக்கியமான ஒன்றுதான் அன்பின் ஐந்திணையும், கைக்கிளை பெருந்திணையும். அன்பின் ஐந்திணை, கைக்கிளை பெருந்திணையோட இருக்கக்கூடிய பாடல் தான் சிலபஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. விளங்குதா உங்களுக்கு இருக்கிற பாடல்கள் அகம் சார்ந்த பாடல்கள் இதுதான். ஒரு குறுந்தொகையா இருக்கலாம், நற்றிணையா இருக்கலாம். ஏதோ ஒரு நிலத்தோட, ஏதோ ஒரு காதல் உணர்வோட அந்த திணை பாருங்க திணை கேட்பாங்க தானே பாருங்க. ஒரு சங்ககால பாடல்கள்ல திணை கேட்டுருக்காங்களா? திணையும் என்னன்னு கேட்பாங்க. திணையும் பொழுது துறை. துறை துறையும். திணையும், துறையும் கேட்பாங்க. இப்ப திணைன்னா என்னது? அந்த முல்லை திணையா? குறிஞ்சி திணையா? சரியா? அது. துறைங்கிறது அது என்னத்த சொல்ல வருதுங்கிறது. விளங்குதா பிள்ளைகள்? அப்ப இது தெளிவாயிருச்சா உங்களுக்கு? அன்பின் ஐந்திணையும், கைக்கிளை பெருந்திணையும். விளங்கிருச்சா? சார் நீங்க லாஸ்ட் சொன்னது சொல்லுங்களேன். விளங்கிருச்சா பிள்ளைகள்? ஆம் சார். பேசுறதுல ஓ சார் கேக்குது. என்னது? சார் ஸ்டக் ஆகுது சார். பேசுங்க. நான் பேசுறது விளங்குதுதானே? என்ன கேட்குறீங்க? கொஞ்சம் அப்படி இருங்க. விளங்குது சார். கொஞ்சம் இருங்க. இப்ப? இப்ப ஸ்டக் ஆகுதா? விளங்காம இருக்காது. நானும் இப்ப உங்கள படிப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் பிள்ளைகள் சொன்னேன். வைஃபை இப்ப கிட்டே வந்து விளங்குது. இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்ப விளங்குதா? ஓ தெளிவா இருக்கா? சரி. சார் விளங்குது. அதானே இப்ப அதானே இப்போ சொல்லிட்டா தானே படிப்பிக்கலாம். தெளிவா இருக்கு தானே? ஓ சார் தெளிவு.
ஓகே. ஓகே, ஓகே. அப்ப அடுத்து ம். வாசிங்க. பிள்ளை ஓம் சார். பேசுறது விலங்குனா வாசிங்க. அப்பதான் நீங்க வாசிக்கிறது எனக்கு விலங்குதான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் வாசிக்க சொன்னேன். வாசிங்க. நான் பேசுறது விலங்கலையா? சார் நீங்க வாசிக்க சொன்னா ஹலோ. விலங்கல் இப்பதான் கேக்குது. கொஞ்சம் இருங்க பிள்ளை. இப்ப விலங்குதா பேசுது? ஓ சார். ஆ. ஓகே, ஓகே. ஓகே பிள்ளைகளா. அப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் விளங்கிருச்சா? நான் படிப்பிச்சதெல்லாம் விளங்கிருச்சா? ஓம் சார். சார் நீங்க லாஸ்டா சொன்னீங்க தானே திணைத்துறைன்னு என்னமோ அது கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நான் சொன்ன இந்த சங்ககால செயல்கள திணைத்துறைன்னு பாடல் கேட்பாங்க. ஓ சார். அதுதான். அதாவது என்ன திணைன்னா அதான் சொல்றேன். இந்த அன்பின் ஐந்திணை கைக்கிளை பெருந்திணையோட சம்பந்தப்பட்டு தான் இலக்கியங்கள் இருக்கும். சரியா? அதான் இலக்கிய பண்புன்னு சொல்றோம். அந்த இலக்கியத்துல இதுல ஏதோ ஒரு நிலம் இருக்கும். சரியா? அந்த நிலத்துக்குரிய அந்த காதல் ஒழுக்கம் இருக்கும். அந்த நிலத்துக்குரிய கருப்பொருட்கள் இருக்கும். சரியா? அதோட சம்பந்தப்பட்டு தான் பாடல் வந்து அமைக்கப்படும். அப்ப பிரதானமானது இதுதான். எது? இந்த விஷயங்கள். இப்ப டிஸ்கஸ் பண்ணோமே இந்த அன்பின் ஐந்திணையும் கைக்கிளை பெருந்திணையும் அந்த பாடல்ல பாடுபொருளா வரும். சரியா? ஒரு பிரிதல பத்தி இருக்கும், அல்லது ஒரு புணர்தல பத்தி இருக்கும், அல்லது ஊடல பத்தி இருக்கும். விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? ஓ சார். அதுதான். அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா சங்ககால செய்யுள கேட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே. ஓகே பிள்ளைகள். அப்ப என்ன செய்வோம்? நாளைக்கு பார்ப்போமா? தொடர்ச்சியா? சார் ம். ஓம் சார் போன கொஞ்ச கிளாஸ்ல நாளைக்கு நடந்தது கொஞ்சம் என்ன படிச்சது கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுமா? நான் ரெக்கார்டிங் போட்டு விடுறேன் இப்ப. எனக்கு அந்த ரெக்கார்டிங் நான் இன்னைக்கு போட்டு விடுறேன் 2யுமே. இதுதான். ஓகே சார். சங்க காலத்தை பத்தி தான் அறிமுகத்தை சொன்னோம். சங்க காலம் பார்த்தா இருந்துச்சு. ரெக்கார்டிங் இது 2யுமே சேர்த்து போட்டு விடுறேன். ஷூரா போட்டு விடுறேன். ஓகே சார். சார் அந்த செமினார் எப்ப சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? செமினார் வந்து இப்ப எப்படி சொல்றது? அதைத்தான் கொஞ்சம் யோசிச்சு கொண்டிருக்கேன். எனக்கு இந்த டியூட்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி தான் இருக்கேன் நான். அப்படி செஞ்சிடலாம். இப்ப எத்தனை நாள் இருக்கு எக்ஸாமுக்கு? இன்னும் 106, 105 நாள் இருக்கு. ஓகே. இது வந்து 7ஆம் மாசம் வேணா. அப்ப நம்ம 8ஆம் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்கு என்னது முதலாவது செமினார் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்து ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு செமினார் போனா சரியா இருந்தானே உங்களுக்கு கணக்கா வந்திருந்தானே. ஃபைனல் செமினார் வந்து என்னது 11ஆம் மாசம் தானே எக்ஸாம் உங்களுக்கு. 10ஆம் மாசம் 15, 20க்குள்ள முடிஞ்சிடும். அப்ப அதுக்கு நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றது ஈஸியா இருக்கும். அப்படி செய்வோமா? அப்ப இந்த 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 வீக் வரும். அடுத்த சனி ஞாயிறு, அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா ஃபர்ஸ்ட் செமினார் இலக்கண செமினார் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு என்ன ஓகே சார். திகதி வருது பாருங்க. அடுத்த இந்த வெள்ளி சனி ஞாயிறு இல்ல, அதுக்கு அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு டேட் கொஞ்சம் பாருங்க. 8ஆம் மாசம் 2 சேர் சனி. அப்ப சரிதானே. அப்ப 8ஆம் மாசம் ஆரம்பத்திலேயே நம்ம செமினார் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதான் சரி. சரியா? செமினார் நடக்கும். அது பாட்டுக்கு செமினார் நடந்து கொண்டிருக்கும். இதுல கிளாஸும் என்னது கண்டினியூ ஆகிடும். சிலபஸ் இங்கேயும் கவர் பண்ணா அங்க வந்து மெயினான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் 3 நாள்ல மெயினா பார்த்துட்டு போயிடும். சரி, இதெல்லாம் மற்றது முக்கியமான இம்பார்ட்டன்டான சிலபஸ் இங்கே வந்து இங்கே போய் கொண்டிருக்கும். அப்போ உங்களுக்கு 2யும் கவர் பண்ணும்போது ஷுவர் அது நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? அது எடுக்கலாம். சரியா? ட்ரை பண்ணுவோம்.
மேக்ஸிமம் அதுக்கு எனக்கும் நேரமும் ஒத்துழைக்கணும். எனது எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். நம்ம இது பண்ணும். சரியா? ஓகே பிள்ளைகள். செமினார் அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணினா நல்லம் போலன்னு தோணுது. ஓ 8ஆம் மாசம் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் செமினார். ஓகே சார் சார். இந்த கிழமைங்க அப்ப? அப்ப இந்த இந்த வீக் கிழமை இல்ல. தானே சார் வருது சாட்டர்டே. இந்த கிழமை ஆகஸ்ட் தான் இந்த வீக் 2ஆம் தேதி வருது. ஆமாண்ணா ஓகே. இன்றைக்கு 20. ஆமா. அப்ப அதுக்கு அடுத்த வெள்ளி பாருங்க. 9. 9 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா டைம் வேணுமே பிள்ளைகள், நம்ம ப்ரொமோட் பண்ணி எடுக்கணும், க்ரௌட் எடுக்கணும், லைசென்ஸ் எடுக்கணும், அதுக்கு வேலைகள் இருக்கு, டியூட் ரெடி பண்ணணும். ஓகே சார். அப்படி செய்வோமா? ஓகே. ஓகே சார். ஓகே. அப்ப 9ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஷூரா 9, 10, 11 3 நாளுமே நடக்கும் செமினார். பார்ப்போம். அதை வந்து நம்ம 2 பிரிவா செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, 3 நாள்ல முழுமையா முடிக்கல் மந்த்ல இலக்கணம் ஃபுல்லா முடிச்சிருவேன். அந்த 6 நாள் 6 18 ஹவர் நடக்கும். முழுமையா இலக்கணம் ஃபுல்லா எனது எல்லாம் சிலபஸும் முடிச்சு வராதவங்களுக்கு ரொம்ப இது, வந்தவங்களும் வாங்க. அப்போ உங்களுக்கு ஃபுல் தெளிவாயிரும். எம்சிக்யூல இருந்து எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிடலாம். பாஸ் பேப்பர்ஸ் இது நிறைய பேப்பர்ஸ், மாடல் பேப்பர் செய்வோம். அதுக்காண்டி இலக்கணம் வந்து அங்கிட்டு இருக்க ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். சரி, அதுக்கு அடுத்து ஒவ்வொரு நான் உங்களுக்கு லிஸ்ட் போடுறேன். எந்தெந்த திகதியில் என்னென்ன தொடர் நடக்கும்னு நான் லிஸ்ட் போடுறேன். சரியா? ஓகே சார். ஓகே ஓகே பிள்ளைகள். அப்போ நம்ம சந்திப்போம் நாளைக்கு. நாளைக்கு கிளாஸ் இருக்கும். சார் ஓகே. சொல்லுங்க. சார் இந்த இலக்கண தொடர வச்சு நாங்க அந்த 8வது கேள்வி செய்ய இயலுமாறு தானே இருக்கும். ஓ ஆமாம்மா. ஆமாம் 8வது கேள்விக்கு தான் இந்த. இன்னொன்று அது மொழியோட சம்மந்தப்பட்ட தனி செமினார் நடக்கும். சரி, அது ஒரு தனியாக நடக்காது. அந்த இது இருக்கு தானே, சுருக்கம், கிரகித்தல், அதோட சம்மந்தப்படுத்தி 8வது வினாவும் சேர்ந்து நடக்கும் ஒரு செமினார். சார் சரியா? கொஸ்டின்ஸும் செஞ்சு பார்ப்போம் தானே அந்த செமினார்ல? ஆமாம்மா. உங்களுக்கு டியூட் தனியாக கொடுப்பேன். அதில் நம்ம ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் நான் லெக்சர் பண்ணுவேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், எழுதணும், எல்லாமே இருக்கும் அதில். அது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் போன முறை வந்தவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன். வந்தவங்க இருக்கீங்களா? செகண்ட் செஸ் செய்கிறவங்க இருப்பீங்களா இருக்கும். இருக்கீங்களா போன முறை செமினார் தொடருக்கு வந்தவங்க? ஆ ஓகே. அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் பிள்ளைகள். போஸ்டர்ஸ் நான் போட்டு விட்றேன். ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். மேக்ஸிமம் இது க்ரௌட் எடுத்தோம்னா நல்லா நல்லா கொண்டு போகலாம். சரி, ரொம்ப நன்றி பிள்ளைகள். ஓகே நம்ம சார். நாளைக்கு தேங்க்யூ. சந்திப்போம். ஓகே. இன்னொன்று, இந்த வைஃபை பிரச்சனை நான் ஆர்டர் பண்ணிட்டேன் பிள்ளைகள். வைஃபை வந்துட்டு இந்த கவரேஜ் இஷ்யூ இருக்காது. சரி, அது நம்ம இன்டர்நெட் தான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் வந்து கிடைக்கல எனக்கு. ஏதோ இஷ்யூ ஆர்டரில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படியும் நாளைக்கு கிடைச்சிடும். அதனால இந்த இடையில கட் ஆகுறது அதெல்லாம் நடக்காது. சரியா? அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க. பெரிய விஷயம் பிள்ளைகள் இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணது. அப்போ நம்ம தொடர்ச்சியாக நல்லா கொஞ்சம் இதாக்கிக்கொள்ளும். சரி, ஓகே பிள்ளைகள். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். தேங்க்யூ சார். ஓகே 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 தேங்க்யூ சார். ஓகே ஓகே தேங்க்யூ.